ஆவடி டு தாம்பரம் 202, ஆவடி டு தாம்பரம் 202ங்க. 8:25க்கு பஸ் கிளம்பிடுங்க. 8:25 ஸ்டார்ட் பஸ்ஸு. தாம்பரத்துக்கு 8:25 கிளம்பிடுங்க. இந்து காலேஜ் பஸ் ஸ்டாப்பு. அடுத்தது வந்து பட்டாபுரம் பஸ் ஸ்டாப்பு. பட்டாபுரம் அடுத்தது பட்டாபுரம் பஸ் ஸ்டாப்புங்க. பட்டாபுரம் பஸ் ஸ்டாப்பு. பட்டாபுரம் அடுத்த பஸ் ஸ்டாப்புங்க. திருநெல்வேலிக்கு முன்னாடி இருக்க பஸ் ஸ்டாப்பு. இந்த பைபாஸ்லாம் நம்ம லெஃப்டில் கட் பண்ணிடுவோம். அந்த பஸ் ஸ்டாப் இந்த பைபாஸில் கட் பண்ண போகிறோம். இப்போ பைபாஸ்லேயும் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. பைபாஸில் ஏறிக்கிட்டு இருக்கிறோம். பட்டாபிராமுக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவில் இந்த பைபாஸ் நேராக எங்கே போகணுன்னா வண்டலூர் போகும். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். சும்மா 2 வீடு. இந்த பஸ் ஸ்டாப் பேர் திருமணம் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பேர் இந்த ஏரியா பேர் வயாநல்லூருங்க. வயாநல்லூர். பட்டாபிராமுக்கும் பூந்தமல்லிக்கு நடுவில் ஒரு டோல் இருக்குங்க. பட்டாபிராமுக்கும் பூந்தமல்லிக்கு நடுவில் ஒரு டோல். இந்த இடம் பேர் பேட்டை. இடம் பேர் பேட்டைங்க. டோல் இருக்க பேர். ரைட் சைடில் இருக்கிறதாங்க பனிமலர் காலேஜ். பனிமலர் காலேஜ். பூந்தமல்லி பஸ் ஸ்டாப்புங்க இது. இந்த பஸ் ஸ்டாப்பு பூந்தமல்லி பைபாஸ்லேயே நிற்கிது. அதாவது ஆமாம் பூந்தமல்லியில் பேட்டை பஸ் ஸ்டாப் இது. அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள். அதுக்கு மெட்ரோ ஓவர் பிரிட்ஜ் போட்டுக்கிறாங்க. இதுக்கு மேலே இருக்குது. ஆப்போசிட்டில் தான் மெட்ரோ ஓவர் பிரிட்ஜுங்க. இங்கே மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுது. அதுக்காக ஓவர் பிரிட்ஜ் வேலையெல்லாம் முடிய போகுது. அது இது பூந்தமல்லி. இதெல்லாம் பயங்கர டெவலப் ஆகிட்டு இருக்குது. இவங்க அங்கேருந்து மெட்ரோவில் வந்தால் குயிக்காக வந்துடலாங்க. குன்றத்தூர் மாதா காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க. இது மாதா காலேஜ் பஸ் ஸ்டாப். இந்த இடம் திருமுடிவாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க. இது திருமுடிவாக்கம். இது திருமுடிவாக்கம் பஸ் ஸ்டாப் தாங்க. இது 2வது பஸ் ஸ்டாப்பு. இந்த
ஏரியா பேர் வரதராஜபுரம் பஸ் ஸ்டாப்புங்க. ரைட் சைடில் போனால் கிஷ்கிந்தா போகலாம், லெஃப்ட் சைடில் போனால் அதில் தாம்பரம் உள்ளே போகலாம். அப்படியே நேராக போனால் நேராக அந்த பைபாஸை தாண்டி போனால் ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிடும். இங்கே பஸ் ஸ்டாப் பேர் வரதராஜபுரம். இங்கே ஒரு டோல் வருதுங்க. இந்த வரதராஜபுரம் தாண்டினோன்னா ஒரு டோல் வருது. கிஷ்கிந்தா பஸ் ஸ்டாப் தாண்டினோன்னு. ஏன்னா இங்கே தாம்பரம் வரணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு முந்தின லெஃப்ட்லேயே திரும்பிடலாம். ஏன்னா அந்த டோலை அவாய்ட் பண்ணிடலாம். அந்த டோலுக்கு 50 ரூபா, காரில் வரவங்க முந்தின லெஃப்ட்லேயே நீங்கள் திரும்பிடலாம். இந்த டோல் 50 ரூபா. பூந்தமல்லிக்கும் பட்டாபிராமுக்கும் இடையில இருக்கிற டோல் 25 ரூபா காருக்கு. இது 50 ரூபா. அதாவது தாம்பரம் வரணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு முந்தின லெஃப்ட்லேயே திரும்பிடுங்க. அது ஷார்ட் ரூட்டு. டோல் இல்லாமலேயும் வந்துடலாம். 50 ரூபா இல்லை இந்த டோல் 60 ரூபா. காரில் வரவங்களுக்கு 60 ரூபா. 60 ரூபாயும் மிச்சமாயிடும். ஷார்ட் ரூட் அந்த ரூட்டு போனால். இந்த பஸ் ஸ்டாப்பு பேர் வரதப்பா நகரில் ராயப்பா நகர். இந்த பஸ் ஸ்டாப் பேர் ராயப்பா நகர். பைபாஸில் முடிச்ச ரோட்டுக்கு திரும்பிட்டு வாங்க. அவுட்டர் பைபாஸ் திரும்பிடுச்சு. முடிச்சூர் பஸ் ஸ்டாப் நின்று கிளம்பியாச்சு. ஓல்டு பெருங்கத்தூர் பஸ் ஸ்டாப். ஓல்டு பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப் பண்ணது. கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப்புங்க. தாம்பரம் வெஸ்ட்டு கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப். தாம்பரம் வந்தாச்சுங்க. தாம்பரம் ஓவர் பிரிட்ஜு. வெஸ்ட்டிலேருந்து ஏறக்கூடிய ஓவர் பிரிட்ஜு. 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிருக்குங்க. கொஞ்சம் ஸ்லோ தான். 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம அந்த 70 ரூட்டில் போனோம்னா, அசோக் நகர் வழியாக போனோம்னா பீக் ஹவர்ஸில் 2.5 மணி நேரத்துக்கு மேலே போகும். இது 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் வந்திருக்கோம். இதே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இது சின்ன சின்ன பஸ் ஸ்டாப்லாம் நின்று வர்றதுனால நம்ம காரில் வந்தோம்னு வச்சுக்கோங்க. ஆவடியிலேருந்து இங்கே தாம்பரத்துக்கு காரில் வந்தோன்னா மேக்ஸிமம் 1/2 அன் ஹவரில் வந்துடலாம். 25 நிமிஷத்தில் கூட வரலாம். மேக்ஸிமம் 1/2 அன் ஹவரில் வந்துடலாம். அவ்வளோ ரோடு ஃப்ரீயாக இருக்குது. இது பஸ் அவங்க சர்வீஸ் ரோட்டில் போய் வர வேண்டியது இவங்களுக்கு. அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுது உங்களுக்கு. அங்கே உள்ள மக்களை ஏற்றிட்டு வர்றதுனால 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகிடும்.